ரூட்டு சரியாக கிடைக்காதனால நம்ம ஆர்என்டி பண்ண போகிறோம். அப்போ ஃபாரின் மெத்தட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரபிக் கண்ட்ரிஸ் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாயில் எதுவுமே பண்ணல. அப்போ பேக் மெத்தடில் தான் பண்ணுறாங்க. அப்போ நாம் எப்படி பண்ணலாம்? இப்போ இது ரூட் சிஸ்டம் தான், முழுக்க நம்ம ரூட்டு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் தருது. அப்போ இந்த ரூட்டு வந்து நம்ம எடுக்கிறதுல தான் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறோம். வெட்டி வேருங்கிறது நீங்கள் எந்த மண்ணில் போட்டாலும் அது வந்துடும். அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது எப்படி ஆயில் சோர்ஸாக பண்ண போகிறோங்கிறத விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தாவரங்களும் கார்பன் சோர்ஸை வந்து முழுக்க வளிமண்டலத்தில் எடுத்துக்கும். இந்த ஒரு தாவரம் தான் முழுக்க சாயிலேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த சாயிலேருந்து எடுக்கிற கார்பனை என்ன பண்ணும் அப்படின்னா 7 மாதத்துக்கு மேலே ஆயிலாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ஆயில் எவத்தை உற்பத்தி ஆகி எவத்தை ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்னா வேரோட பிகினிங் ஸ்டேஜிலும் வேரோட எண்டு ஸ்டேஜில் தான். அப்போ இந்த வேரோட எண்டு ஸ்டேஜுங்கிறது நம்ம வந்து நிலப்பரப்பில் பண்ணும்போது எடுக்க முடியாது. ஜேசிபியில் எடுக்கும்போது அடிபட்டு போயிடும். இப்போ நம்ம க்ரோ பேக் மெத்தடில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எண்டு ரூட்டுங்கிறது பேக்கில் போயிட்டு உட்காந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும் வேறு. இந்த ரிட்டர்ன் ஆகிற வேரில் முழுமையாக ஆயில் நிற்கும். அப்போ விவசாயிக்கு என்ன நிற்கும் அப்படின்னா எடை நிற்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், நாம் ஆயில் வணிகத்தை நோக்கி போகிறதுனால அந்த ஆயில் முழுமையாக கிடைக்கும். அப்போ 2 பேருமே இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும்.